சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மா, அந்த காமிஸ் பிச்சைக்கு போனை போட்டு தாமரையோட முதலிரவு முடிஞ்சிருச்சான்னு கேளுமா அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், ஈஸ்வரியும் பார்த்தா காமிஸ் பிச்சைக்கு போனை போடுது. என்ன பிச்சை சார், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், மேடம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி காமிஸ் பிச்சை கேட்கவும், நாங்க நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீங்க எப்படி தாமரை கூட சந்தோஷமா இருக்கீங்களா, நேத்து முதராத்திரிலாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், ஏங்க நீங்க வேற வயிற்றுச்சல கிளப்புறீங்க, பக்கத்துல போனாலே 10 ஊருக்கு கேட்குற மாதிரி கத்துறா, அவகிட்ட போய் நான் எப்படி முதராத்திரி கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி காமிஸ் பிச்சை சொல்லவும், அப்பதான் ஈஸ்வரிக்கு பக்குன்னு ஆகுது. இது சரியில்லையே, அந்த பிச்சைக்காரனுடைய குழந்தைய அந்த தாமரை வயிற்றுல சமக்கணும், அந்த பிச்சைக்காரனுடைய பொண்டாட்டியா முழுசா தாமரை மாறணும், அப்படி மாறினாதானே நான் திட்டத்துல ஜெயிச்ச மாதிரி, இதை எப்படியாவது நடத்தி காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைக்குது. என்ன பிச்சை சார், நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, பொம்பளைங்கன்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க, நீங்க தான் தாமரையுடைய மனசை மாத்தி அவளை உங்க வழிக்கு கொண்டாடணும், உங்க பொண்டாட்டி அவ நடந்துக்கிற வேணாமா, காலகாலத்துல நடக்கிறதெல்லாம் நடந்தா தானே கூடிய சீக்கிரம் குட்டி பிச்சையோ குட்டி தாமரையவோ நாங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், எனக்கும் ஆசைத்தான், எங்க அவதான் பக்கத்திலே விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி காமிஸ் பிச்சை சொல்லவும், சரி அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், நாளைக்கு சாயந்தரம் உங்களை நான் கோயிலில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு பிச்சையும் பார்த்தா ஃபோனை வைக்க, அப்பதான் சித்ரா, என்னம்மா என்ன சொன்னாவே அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், இல்லடி நேத்து முதராத்திரியே நடக்கலையாம், அந்த பிச்சைக்காரன் பக்கத்துல போனாலே அந்த தாமரை 10 ஊருக்கு கேட்குற மாதிரி கத்துறாளாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், பின்ன இருக்காதாமா, அவ வீட்டிலேயே ஏகப்பட்ட பில்டப் பண்ணிக்கிட்டு தெரியவா, அவன் கோடீஸ்வரன்னு சொன்னதும் வாயை பொழந்துக்கிட்டு அவன் பின்னாடி போகிறது என்ன, அவனுக்கு போன போட்டு பேசுறது என்ன, இப்ப அவன் பிச்சைக்காரன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு என்ன இனிக்கவா செய்யும், அவன் பக்கத்துல வந்தாலே அவ 8 ஊருக்கு எட்டி குதிச்சு கூட ஓடுவாமா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், இல்லடி இது இப்படி இருக்கக்கூடாது, நம்ம போய் நாட்டு வைத்தியரை பார்க்கணும், அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும், அந்த பிச்சைக்காரனுடைய குழந்தைய அந்த தாமரை வயிற்றுல சமக்கணும், அந்த பிச்சைக்காரனுடைய முழு பொண்டாட்டியா அந்த தாமரை மாறணும்டி, அந்த சாவித்திரி போட்ட ஆட்டத்துக்கும் போஸோடைய வாழ்க்கையை கெடுத்த அந்த தாமரைக்கும் இதுதான் தண்டனையா இருக்கணும், அவளுடைய விருப்பம் இல்லாமையே அந்த பிச்சைக்காரன் அந்த தாமரையை கெடுக்கணும், இதை நம்ம நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், சரிம்மா கண்டிப்பா நடத்தி காமிக்கலாம், வா இப்பயே வைத்தியர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சித்ராவும் ஈஸ்வரியும் வைத்தியர் வீட்டுக்கு போய், புருஷன் பொண்டாட்டி இந்த மாதிரி ஒன்றும் சேராம இருக்காங்க, அவங்க சேர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நாட்டு மருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்டு வாங்கிருது. நாட்டு வைத்தியரும் பார்த்தா நல்ல வீரியமான ஒரு நாட்டு மருந்தையும் கொடுத்துறாரு. சாயந்தரம் கோயில்ல வந்து காமேஷ் பிச்சையை பார்த்தா ஈஸ்வரி பாக்குது. என்ன மேடம் கோயிலுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை சொல்லவும், இந்தாங்க இதை பிடிங்க, இந்த மருந்தை நைட்டு தாமரை குடிக்கிற பால்ல கலந்து கொடுங்க, அப்புறம் பாருங்க குட்டி போட்ட பூனை மாதிரியே உங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வருவா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், அப்படியா நெசமாவா அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை கேட்கும், அட ஆமா, நீங்க கோடீஸ்வரர்னு சொன்னதும் உங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தவ இப்ப நீங்க பிச்சைக்காரன்னு தெரிஞ்சதும் உங்களை வெறுத்து ஒதுக்குறாளா, அப்ப அவ வச்சிருந்த காதல் எல்லாம் வெறும் பணத்து மேலதானா, நீங்க அவளை அப்படியே சும்மா விடக்கூடாது, இந்த மருந்தை மட்டும் இன்னைக்கு ராத்திரி கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையே சொர்க்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், கண்டிப்பா இதைத்தானே நானும் எதிர்பார்க்கிறேன், தாமரையை கட்டிக்கிட்டு அவ கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தி பிள்ளை குட்டியை பெக்கணும் தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை சொல்லவும், சரி சரி இந்தாங்க இந்த மருந்து பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா நாட்டு வைத்தியர்கிட்ட வாங்கின அந்த மருந்தை காமேஷ் பிச்சை கிட்டையும் கொடுத்துருது. காமேஷ் பிச்சை பார்த்தா வீட்டுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வராரு. சாவித்திரியும் தாமரையும் உட்காந்துருக்கவும், என்ன ஆண்டி உட்காந்துருக்கீங்க, இந்தாங்க நைட்டுக்கு சாப்பாடு, நான் உங்களுக்கும் சேர்த்து தான் பிச்சை எடுத்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை சொல்லவும், சி இந்த சாப்பாடெல்லாம் ஒன்றும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அடி தாமரை நேத்து முழுக்க சாப்பிடலடி, இன்னைக்கு சாப்பிடலன்னு வை, நம்ம பரலோகம் போய் சேர வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், மா என்னம்மா இது, இவன் பிச்சை எடுத்துட்டு வருவானா, அந்த பிச்சை எடுத்த காசுல நம்ம சாப்பிடணுமா, என்னம்மா இது, சி எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே ரொம்ப அருவருப்பா இருக்குமா, அதுவும் இவன் பிச்சை எடுத்த காசுல இதெல்லாம் என்னம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லி தாமரை கடந்து புலம்புவோம், வேற வழி இல்லடி, நம்ம இந்த இடத்த விட்டு போகணும்னு வை, உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அன்னை ஒரு தடவை நம்மளை வீட்டை விட்டு துரத்துச்சு பாரு, போய் இந்த லேடிஸ் தங்குற இடம் ஏதேதோ போய் பார்க்கு பீச்சுன்னு கலந்து பிச்சைக்கார கோலத்துல திரிஞ்சம் பாரு, அந்த நிலைமைக்கு ஆயிடுவோம், இது ஏதோ ஒரு கவரமா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கோம், அந்த விதத்துல நல்லதுடி, இந்த சாப்பாடை சாப்பிடாம கிடந்தோம்னா அவ்வளவுதான், சும்மாவே வயிற்று பசியில போட்டு கில்லுதுடி,
வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் பார்த்தா பொட்டலத்தை பிரிச்சு தாமரையும் சாவித்திரியும் சாப்பிட்றதுங்க. அப்பதான் காமேஷ் பிச்சை, அத்தை நேத்து ராத்திரி மாதிரியே இன்னைக்கும் உங்களுடைய தலைவாணி எடுத்துட்டு வெளியே போய் படுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை சொல்லவும், ஏன் ஏன் எதுக்கு, எங்க அம்மாலாம் வெளியே போய் படுக்க முடியாது மா, நீங்கே படு அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், அடி இருடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஏ தாமரை அதான் அத்தையே சரியா புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன, நேத்து தான் நமக்கு கல்யாணம் நடந்திருக்கு, நம்ம இளம் தம்பதிகள் தனியா இருக்க வேணாம், பிடிங்கத்த நீங்க போய் வெளியே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை பார்த்தா சாவித்திரி கிட்ட தலைவணியை கொடுத்து வெளியே அனுப்பவும் தாமரை மட்டும் இருக்கு. தாமரை குடிக்கிற பால்ல பார்த்தா ஈஸ்வரி கொடுத்த மருந்த காமேஷ் பிச்சை கலந்து தாமரை கிட்ட கொடுத்துறாரு. இந்த தாமரை இதை வாங்கி குடி அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை சொல்லவும், என்னது இது, எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, உனக்காக பாலை வாங்கி சுண்ட காய்ச்சி கொண்டாந்து கொடுத்துருக்கேன், நீ இதை வேணான்னு சொல்ற, பிடி அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை கொடுக்கவும், எனக்கு வேணான்னு சொல்றேன் போ அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், குடி தாமரை, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீ அங்கேயே படுத்துக்க, நான் இங்கேயே படுத்துக்க, ஓகே டன், குடி அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை சொல்லவும், சரி குடு அப்படின்னு சொல்லி தாமரையும் பார்த்தா வாங்கி அந்த பாலை குடிச்சிருது. தாமரை அந்த பாலை குடிக்கவும் தாமரையுடைய புத்தியே மொத்தமா மாறி போயிருது. தாமரை வேற மாதிரி நடந்துக்கிற ஆரம்பிக்குது. காமேஷ் பிச்சையும் பார்த்தா இதுதான்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பயன்படுத்தி காமேஷ் பிச்சையும் தாமரையும் பார்த்தா குடும்ப வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தாமரை பார்த்தா மறுநாள் கண்ணை முழிச்சு பாக்குது, பார்த்தா அலங்கோலமா தாமரை கிடக்குது. கூட பார்த்தா காமேஷ் பிச்சை சட்டையும் இல்லாம ஒன்னும் இல்லாம படுத்து கிடக்கவும் இதை பார்த்ததும் தாமரைக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. சீ அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா வேகமா எந்திரிக்குது. எந்திரிடா எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா காமேஷ் பிச்சையை போட்டு தட்டி உசுப்பவும், என்னாச்சு தாமரை என்னாச்சு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை எந்திரிக்கவும், என்னடா நீ பண்ணி தொலைஞ்சு, நீ வேற என் கூட படுத்து கிடக்கு, நான் வேற அலங்கோலமா இருக்கேன், என்னடா நீ பண்ணி தொலைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், சி போ தாமரை, எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்டயே கேப்பா அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை சொல்லவும், ஏய் என்னடா பண்ணி தொலைஞ்சேனே அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தாமரை கேட்கவும், என்ன தாமரை, நேத்து உனக்கும் எனக்கும் முதராத்திரி நடந்துச்சு, அவ்வளவுதான், நீயாத்தான் பக்கத்துல வந்த, நான் அங்கேதான் படுத்து கிடந்தேன், வாங்குங்க நம்ம இனிமேல் குடும்ப வாழ்க்கையை தொடங்கலாம், நீங்க தான் என் புருஷன், நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லி ஏதேதோ வசனாலாம் பேசிட்டு இப்ப என்னன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குற அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை சொல்லவும், தாமரை பார்த்தா தலையில அடிச்சு அடிச்சு கதறி கதறி அழுக ஆரம்பிக்குது. ஐயோ 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 போச்சு, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்து கதறவும் அந்த சத்தத்தை கேட்டுட்டு வேகமா பார்த்தா சாவித்திரி ஓடியாயிருது. தாமரை 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 என்னாச்சுடி தாமரை அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் இங்க தாமரை தலையில அடிச்சு அழுதுகிட்டு இருக்கு. தாமரையோடைய கோலத்தை பார்த்தே சாவித்திரி புரிஞ்சுக்கிறது. ஐயோ தாமரை என்னடி இந்த கோலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், அம்மா இனி எனக்கு கெடுத்துட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், கெடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா அதிர்ச்சி ஆகுது.